கனவா மீனை வச்சு சூப்பரா டேஸ்டா ஒரு தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மக்களுக்கு பிடித்தவை சேனல். கனவா மீனை இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா கிளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நீள நீளமா அறுத்து இந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பீசஸ் கொஞ்சம் நீள நீளமா இருக்கிறதுனால நம்ம நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல இத ரவுண்ட் ஷேப்ல கூட கட் பண்ணி தருவாங்க. இந்த மீன்ல ஒமேகா 3 ஒமேகா 6 அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கழுவியாச்சு. இப்ப இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல 2ல இருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பொடிசா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கட்டும். இப்ப இத ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த கனவா மீனை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இரும்பு சத்தும் அதிகமா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்ப 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அதை அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பியூரியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதுல விட்டமின் B12 நிறைய சத்துக்கள் இருக்கு. ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாம் வெந்து அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ்ல நம்ம கனவா மீனை ஆட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை ஆட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மீன்ல இருந்தே தண்ணி நம்மளுக்கு வரும். இப்போ இதை எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இவ்ளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணியே சேர்க்கல. இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் மூடி எடுத்துட்டு கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுங்க. இந்த மீன் 15ல இருந்து 20 நிமிஷத்துல குக் ஆயிரும். சப்போஸ் நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா இதே மெத்தட் தான். 2ல இருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா இப்ப குக் ஆயிருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைய பொடிசா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் இறக்குறப்ப போட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். கனவா மீனை கடம்பா மீனுன்னு கூட சொல்லுவாங்க. நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்தவை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல நிறைய கிட்ஸோட ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் இருக்கு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.